டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஸோ மைக்ரோ நோட்ஸ். ஸோ ப்ரொடக்டிங் குரூப், ரெட்ரோசிந்தசிஸ், உம்லாங் சிந்தசிஸ். ஸோ இதுக்கான மைக்ரோ நோட்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருந்தீங்க, சார் இந்த மாதிரி மைக்ரோ நோட்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ இதுதான் மைக்ரோ நோட்ஸ். ஸோ இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ இதை படித்தா பாஸ் ஆகிடலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பெரிய பெரிய கோச்சிங் சென்டர், ஸோ 4 வருஷம் 5 வருஷம் சில பேர் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே ஸோ இந்த யூனிட்டில் இந்த ப்ரொடக்டிங் குரூப் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸோடு தான் எக்ஸாம் ஹாலுக்கு வருவாங்க. ஸோ நீங்களும் இந்த மைக்ரோ நோட்ஸை உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஸோ இதை படிச்சுட்டு போனீங்கன்னா ஸோ அவங்க ரேஞ்சுக்கு நீங்கள் இருப்பீங்க, சரிங்களா. ஸோ அவங்க அத்தனை வருஷமாக படிக்கிறாங்க, நீங்கள் 1 மந்தில் இதை நீங்கள் படிச்சுட்டு போனாலும் நீங்களும் அதே அளவுக்கு தான் இருப்பீங்க. ஆனால் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்களே என்ன பண்ணிட்டு வந்திருப்பாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. நீங்களே இதை மனப்பாடம் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போகாமல் இதை அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மைக்ரோ நோட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும், சரிங்களா. ப்ரொடக்டிங் குரூப் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி மாஸ்கிங் ஏஜென்ட். இந்த மாதிரி ஒரே மாலிக்குள்ள 2 ரியாக்டிவ் குரூப் இருக்குது அப்படின்னா ஸோ இதில் மோர் ரியாக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம இதில் மட்டும் ரியாக்ஷன் நடக்கணும், ஸோ இதில் நடக்கக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், இதை ப்ரொடக்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ அதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் ஸோ இந்த எத்திலின் கிளைக்கால் ஒரு ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும், சரிங்களா. இதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எத்திலின் கிளைக்கால் அண்டு ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே நம்ம என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமில் ஷார்ட் ஃபார்மில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி படிச்சுட்டு போயிருப்பீங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா CH2OH ட்வைஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா உங்களால் அப்ளிகேபிள் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹீமோ செலக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டில் 2 ரீஏஜென்ட், அதாவது 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இது ஏ அப்படிங்கிற காம்பவுண்ட், இதில் 2 ரீஏஜென்ட் இருக்குது, சரி 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஏதாவது ஒரு ரீஏஜென்ட் போடும்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பில் செலக்டிவாக ரியாக்ஷன் நடக்குது, அதுதான் ஹீமோ செலக்டிவிட்டி, சரிங்களா. ஸோ அதை பற்றி பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ப்ரொடக்டிங் குரூப் அப்படிங்கிறது இதுதான், ஒரு டெம்பரவரி மாஸ்கிங் ஏஜென்ட். ஒரே காம்பவுண்டில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா அது எது நமக்கு எதில் ரியாக்ஷன் நடக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைன் இருக்கிறத ப்ரொடக்ட் பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுக்க போகிறீங்க, சரிங்களா. அப்போ என்ன பண்ணோம்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போது கார்போனைலையும் ரியாக்ட் ஆகும், எஸ்டர்லையும் ரியாக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு எஸ்டரில் மட்டும் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த வழியில் நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுக்க முடியும், சரிங்களா. இப்போ தான் இதில் செலக்டிவாக ரிடக்ஷன் நடக்கும். கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஆகிருக்கிறத நம்ம ப்ராடக்ட் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ரொடக்டிங் குரூப்பில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் ஒவ்வொரு ப்ரொடக்டிங் குரூப் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இவ்வளோ தான், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு